சரி பூச்சி எல்லாம் சந்தோஷம். எடுக்கலையா? ஒரே டைப்பா எடுக்கணும். உளுந்து கும்பினா கீழே பொறுப்பு கரெக்டா எடுத்து கொடுங்க. எனக்கு செய்யற எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கரெக்டான நினைச்சு பொறுப்பு ஏத்து கொடுத்தாயே தாயே. அந்த சீமன் பேர் சாமி நாளைக்கு அப்படி பேசும் அம்மா படிச்சதெல்லாம் வேங்கம்மா கொடுத்தாலும் வரம் அம்மா. இல்லையா சாமி மாற்றி எடுக்கிற பாரு. அதான் திறந்து பார்த்து எடு சாமியா. இதோ ரெண்டாவது சாமி. பூஜை எல்லாம் ஏத்துக்கணுன்ற ஆனா நாங்க நினைச்சது எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறியா? பூஜைல என்ன குறைபாடு இருக்குதா? எங்கடா ஏதா இருந்தா சொல்லுதா சரி பண்ணிக்கிறீங்க. ஏல கும்பிடு ஏதோ இருக்கும் இல்லதானா? அப்ப நினைச்சது எடுத்து கொடு. நான் நினைச்சது எடுத்து கொடு பார்க்கலாம். வா எங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 பிள்ளையார் இருக்குது. 108 பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான். ஒவ்வொரு சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாலை, பூ, அப்புறம் ஒரு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, இது எல்லாமே முறத்தோடு சேர்ந்து எல்லாமே தனித்தனியாகவே தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்றெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று அப்படின்ற மாதிரி 108 பிள்ளையாருக்கு வச்சு படைக்கிறாங்க பாருங்க. வாய்க்கு பார்த்தீங்கன்னா துணி கட்டியும் தான் வந்து பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற எச்ச கூட வந்து சாமி மேலே தெரியாமல் கூட பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக.